டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இன்பகரமான நாளாக அமையட்டும். சமுதாயத்திலே ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொரு வகிபாகங்களை வகிக்கின்றோம். ஊடகம் ஒரு வகிபாகம், அரசியல் கட்சிகள் ஒரு வகிபாகம், பொதுமக்கள் ஒரு வகிபாகம், சமூக நிறுவன தலைவர்கள் ஒரு வகிபாகம், அரசாங்க நிறுவன தலைவர்கள் ஒரு வகிபாகம். இந்த வகிபாகங்கள் ஏற்பாட்டாளர்களாக பொதுமக்களுக்கான சேவைகளை சரியாக செய்ய வேண்டும். அப்ப பொதுமக்களுக்கான சேவையை செய்வதற்குத்தான் இவர்கள் ஏற்பாட்டாளராக சாத்தியப்படுத்துனராக செயலாற்ற வேண்டும். ஆக அரசாங்க நிறுவனங்கள், அரசார்பற்ற நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மக்களுக்கு உண்மையான சேவையை செய்வதற்காகத்தான் செயலாற்றுகின்றன. இதில் தெளிவு வேண்டும். இதுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாத்தியப்பாடுகளை தீர்ப்பதற்கான ஏற்பாட்டாளர்களாக இவர்கள் வகிபாகம் மேற்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. அப்ப இது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவர்களை நல்ல உளநலமும் உடல் நலமும் உள்ளவர்களாக மாற்றும். அப்ப சிறந்த ஒரு ஏற்பாட்டாளர், சிறந்த ஒரு சாத்தியப்படுத்துனராக நாங்கள் குடும்பத்திலையும் வீட்டிலையும் பாடசாலையிலையும் சமூகத்திலையும் செயற்படுவதற்கு என்ன செய்யலாம்? சரியான நோக்கங்களை வரையறுத்து கொள்ள வேண்டும். அதன்படி நேர்மையாக செயலாற்றுதல். ஒவ்வொரு அங்கத்தவர்களும் இந்த நாங்கள் வேலை செய்கிற நிறுவனத்திலேயோ வீட்டிலேயோ அவர்களுக்கு உண்மையான வழிகாட்டலை மேற்கொண்டு சரியான ஊக்கல் உபாயங்களை வழங்குதல். ஊக்கல் என்றது அவர்களுடைய வேலை செய்வதில் வெரி குட், நல்லா இருக்கு, செய்யுங்கோ என்று சொல்றது. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அது காசு கொடுக்க தேவையில்லை. அவர் ஒருக்கா இந்த விஷயம் நல்லா இருக்கு, இன்னும் செய்யுங்கோன்னு அவர் சொல்லி சொல்லி செய்வார் ஏற்பாட்டாளராக. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சாத்தியப்படுத்துனர், அவர் ஒரு வசீகரம் உள்ளவராக, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக இருக்க வேண்டும். அப்போ அவருடைய கருத்துக்கள் மற்றவர்கள் ஏற்கக்கூடிய விதத்தில் ஒரு சாதகமான ஒரு சிறந்த கருத்துக்களாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சக்தியையும் ஆலோசனையையும் தீர்மானங்களையும் வழங்குகின்ற ஆற்றல் உள்ளவராக இந்த சாத்தியப்படுத்துனர் ஏற்பாட்டாளர் திகழ வேண்டும். பாருங்க, குடும்ப தலைவர்கள், அம்மா அப்பா, நிறுவன தலைவர்கள், சமூக நிறுவன தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அப்ப இவர்களெல்லாம் ஒரு நம்பிக்கையாளராக திகழ்வதற்கு, சாத்தியமாக்குனராக திகழ்வதற்கான பண்புகள் தான் இவையாக காணப்படுகின்றன. அவர் சிறந்த மதிப்பீடுகளை மேற்கொள்பவர். மதிப்பீடு செய்யணும், சரியா மதிப்பீடு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பிரச்சனையோடு இருப்பவருக்கு, சிக்கலோடு இருப்பவர்களுக்கு, பல தேவைகளை வேண்டி நிற்பவர்களுக்கு அதை இயலுமானவரை கொடுப்பவராக இருக்கணும். அவராக கொடுக்கணும், அவராக முன்னின்று கொடுக்கணும். என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி அவர் அந்த தீர்வுகளை சரியாக முன்வைக்க வேண்டும். இவர் தான் ஒரு வெற்றியாளராக இருப்பார். ஆக எல்லோரையும் சமமாக ஏற்று எல்லோருடைய பிரச்சனைகளையும் தனித்தனியாக ஆராய்ந்து அதற்கு குறித்த நேர முகாமைத்துவம். பாருங்க, ஒரு வெற்றியாளர், ஒரு ஏற்பாட்டாளர், ஒரு சாத்தியமாக்குனர், சிறந்த நேர முகாமையாளர். எந்த நேரம் எதை யாரால் எப்படி செய்விப்பது, இதுதான் ஆற்றல். இந்த ஆற்றல் ஒவ்வொரு மனிதரிடமும் இருக்க வேண்டும். அதான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஆக இந்த ஆற்றலை ஏற்படுத்துவதற்கு சிறு வயதிலிருந்தே இந்த பிள்ளைகளுக்கு பழக்கங்களை பழக்க வேண்டும். அப்போ அவர் கட்டாயம் மக்களுடைய கருத்துக்களை, குடும்பத்தின கருத்துக்களை, நிறுவன அங்கத்தவர்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஏற்று ஒரு ஜனநாயக வழியில் அவர் செல்வாரானால் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும். நன்றி, வணக்கம்.